வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது 20/12/2024 மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்நிலை நீடித்து வருகின்றது. தற்போது இன்று காலை 8:30 நிலவரப்படி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. அதாவது விசாகப்பட்டினத்துக்கு தெற்கே மற்றும் சென்னைக்கு நேர்கிழக்கே அது தற்போது மையம் கொண்டு உள்ளது. தற்போது வடக்கு ஆந்திரா ஒட்டியுள்ள பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகின்றது. விஜயவாடா, விசாகப்பட்டினம், அதை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திரா பகுதிகள் மற்றும் பல இடங்களில் நல்ல மழை பெய்து வருகின்றது. சில இடங்கள் கனமழை பதிவாகி வருகின்றன. தற்போது காற்றழுத்த தாழ்நிலையானது, அதாவது இப்போது இந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ காற்று குவிதல் எங்கே இருக்குது பாருங்கள். இதோட எல்லா காற்று குவிதலும் இங்கே தான் குவியுது. அதே மாதிரி இங்கே வர காற்றும் இங்கே தான் குவியுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல உள்ள பகுதியில் ரெயின் இருக்கும். இங்கே வெற்றி இடத்துல ஒன்றும் இருக்காது. இது சுழற்சி தான். ஆனால் ஒட்டுமொத்த காற்றும் குவியது இந்த இடத்துல தான் குவியுது. இப்போ இதுவே சப்போஸ் இந்த இடத்துல இருந்துருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு தமிழகத்தில் மழை இருந்திருக்கும். இல்லை இது இந்த இடத்துல இருந்தால் மழை இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் இப்போ இந்த இடத்துல இருக்குது. அதனால் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் போக போக இது கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். நான் காலையில் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால மேகங்கள் எல்லாமே இந்த வடக்காந்திரா பகுதியில் தான் காற்று குமிஞ்சிட்டு வருது. ஸோ அந்த இடத்துல நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அடுத்த ஒரு 2 நாட்கள் கொஞ்சம், அதாவது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகரும். ஒரு 23ஆம் தேதி வரைக்கும் நகரும். நகர்ந்துட்டு மறுபடியும் என்னாகும் அப்படின்னா 24ஆம் தேதி, அதாவது இது நகர்ந்து மறுபடியும் 24, 25ஆம் தேதி என்னன்னா வீக் ஆயிரும். குறிப்பிட்ட தொலைவிலே என்ன ஆகும்னா வீக் ஆகிடும். ஏன்னா இது இன்டென்ஸ் ஆகாது. ஏன்னா அங்கிட்ட எஸ்எஸ்டி இருக்கனால வீக் ஆகிட்டு திருப்பி என்ன பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், அது எந்த இடத்துல இதாச்சோ அதே இடத்துல ரிட்டன் திருப்பி வரும். அதை 25, 26ஆம் தேதி என்ன ஆகும், உங்களுக்கு வடகிழக்கு காற்றை கொண்டு வந்துடும். ஸோ இந்த காற்று பாருங்கள், இப்போ இங்கே இடத்துல இருக்குது. இது உள்ளே பாருங்கள், இந்த இடத்துல வருது. அப்போது நம்ம டெல்டா ஒட்டி உள்ளே ஆனால் இது என்னென்னா வடகிழக்கு காற்றை கொண்டு வரும். கிழக்கு காற்று இது வரைக்கும் இல்லாமல் இருந்த அந்த இடத்துல ஃபுல்லாக ஈரப்பதத்தை கொண்டு தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திடும். 25, 26ஆம் தேதி வாக்கில் அந்த டைமில். ஸோ ஒரு 4 days கேப் இருக்கும். இந்த 4 days இது போய் ட்ராவல் ஆகி வர்றதுக்கு 2 days எடுத்துக்கிறதுனால தான் உங்களுக்கு ரெயின் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு என்னென்னா, இந்த சிஸ்டம் இந்த இடத்துல இருந்தாலுமே வெப்பச்சலன இடிமலை நமக்கு இருக்கும். ஏன்னா அந்த சிஸ்டம் அரபிக்கடல் காற்றை என்ன ஆகும்னா தெரியுது உங்களுக்கு, இந்த உள் மாவட்டங்கள் வழியாக ஈர்க்குதுல, இந்த அரபிக்கடலில் இங்கே இந்த இடத்துல அரபிக்கடல் காற்று இருக்குது. இதை உள் மாவட்டங்கள் வழியாக ஈர்க்கும்ல, என் சிஸ்டத்து மூலியமாக தானே உங்களுக்கு இது கிடைக்குது. அப்போது இந்த உள் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமலை இருக்கும். அதாவது புல் எஃபெக்ட் ரெயின் சொல்லுமா, அது அடுத்த 2 நாட்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 25, 26ஆம் தேதி இந்த சிஸ்டம் உள்ளே திருப்பி நமக்கு ரிட்டன் ரெயினை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்னா வலுவிழந்துடும். மறுபடியும் 29ஆம் தேதி தெற்கு அந்தமான் அதை ஒட்டியுள்ள இந்தோனேசியா பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகும். அது நிச்சயமாக நமக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாகுது தெரியுது உங்களுக்கு. 29ஆம் தேதி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த லோ லேட்டியூடில் பாருங்கள். ஸோ லோ லேட்டியூட் சிஸ்டம் தான். ஜனவரி மாதம்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் கடைசி ஜனவரினாலே லோ லேட்டியூட் சிஸ்டம் தான். ஸோ உங்களுக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தான் ஃபார்ம் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தெரியுது உங்களுக்கு, இந்த சுழற்சி தெரியுது உங்களுக்கு அந்த சுழற்சியானது உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நான் உங்களுக்கு அந்த இதில் காமிக்கிறேன், ப்ரெசிபிடேஷனில் தெரியுதா உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ தெரியுதா சுழற்சி ரவுண்டாக சுழலுதா. 29ஆம் தேதி இது இலங்கை கிட்ட வரும்போது இந்த மேலே உள்ள க்ளவுட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரும் மறுபடியும். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ இந்த க்ளவுட்ஸு பார்த்திங்களா, இப்போ கரண்ட்டு இந்த தாழ்வு மண்டலம் எவ்வளோ தூரம் க்ளவுட்ஸு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி பாருங்கள். அந்த வடக்கு வங்கடல் முழுவதும் எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது பார்த்திங்களா. தெற்கு அந்தமான்லேருந்து வடக்கு வங்கக்கடல் வரைக்கும் இந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி பரவி இருக்குது. அந்தளவுக்கு அது கடலில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி வடக்காந்திர பகுதியிலையும் அங்கே மேகட மழை பதிவாகிட்டு இருக்குது. சில இடங்களில் கடல்லையும் அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதான் இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி அந்தளவுக்கு இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அது வடக்கு ஆந்திரா ஃபுல்லாகவே அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. காரணம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால தான். இது ஒரு இலங்கை கிட்டே நமக்கு மழையை கொடுத்துருங்க. பட் ஆனால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால இது மேலே போயிடுச்சு. ஃபர்தராக வடகிழக்கு நோக்கி போயிடுச்சு. ஆனால் போய் திருப்பி என்ன வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் போனோன்னே மறுபடியும் வலுவிழந்து 25, 26ஆம் தேதி வாக்கில் என்ன ஒட்டுமொத்தமாக சீராக ஒரு ஈரப்பதத்தை கொண்டு தமிழக கடலோர மாவட்டங்களில் மழையை தொடக்கி விடும். சரிங்களா? சரி, பார்ப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை நான் பதிவிடுறேன். ஸோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு நாள்களில் சந்திப்போம்.